திருச்செந்தூர் சென்னை ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இணைப்போல் அவர் இருக்கிறார், அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். ஹலோ மேடம் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 22 மணி நேரமாக பயணிகள் சிக்கி தவிச்சிருக்கிறாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேடம்? எனக்கு இப்போ நியூஸ் 18ல இருந்து எனக்கு சில தகவல்கள் கிடைச்சது. அதே மாதிரி அங்க அந்த ரயில்ல பாதிக்கப்பட்டவர்களும் சில தகவல்கள் அனுப்பியிருந்தாங்க. அதை வைத்து நான் அவங்களை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன். அவர் கூட்டத்துல இருக்கிறாரு. ஆனா ரயில்வே இணை அமைச்சர் தர்ஷனா, அவங்க பேரு மரியாதைக்கு மாண்புமிகு தர்ஷனா, அவங்க என்ற நேரடியாவே இப்ப தொடர்பு கொண்டாங்க. அவசரமா நான் பேசணும்னு சொன்னதுனால. அது மாதிரி 20606 இந்த ட்ரெயின்ல ஏறக்குறைய 500ல இருந்து 1000 பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க. உடனே ஏதாவது உதவி செய்ய வேண்டும், உடனே அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுக்குள்ள உணவெல்லாம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செய்தியை அனுப்புங்க, நான் ரயில்வே நம்பர்லாம் அனுப்புங்க, உடனே நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரயில்வே இணையமைச்சர் நேரடியா பேசிட்டதுனால நம்மளுக்கு உதவிகள் உடனே கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தண்டவாளத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறப்போ அதை சீரமைக்கிறதுக்கு மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப அவங்கள நம்ம மீட்பு படைகள் மூலமாக தான் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு அருகில் இருக்கக்கூடியது சூலூர் விமானப்படை, அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களை மீட்க முடியுமோ, ஏன்னா ரயில்வேயில் அவர்கள் தங்கி இருப்பதனால் அவர்களுக்கு முதலில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் உணவு அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, செய்யலன்னு சொல்லல. ஆனா இன்னும் அது விரைவா அதற்கு கிடைக்க வேண்டும், அவர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரயில்வே அமைச்சர் நேரடியா பேசினதுனால ஏற்பாடும் அவங்க துறையிலிருந்து மட்டும் இல்ல, மீட்பு செய்யறதுக்குள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால நான் எல்லா தகவல்களையும் அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறேன். நிச்சயமா பொதுமக்கள் மீட்கப்படுவார்கள். ரயில்வே டிராக் மோசமாயிடுச்சுன்னா அது வழியா மீட்கப்பட முடியாது என்றாலும் பேரிடர் மீட்பு குழு எப்படி மீட்கணும்னு தெரியும். அதனால அவங்க எப்படியும் மீட்டு கொண்டு வருவாங்க. பொதுமக்களுக்கு அது வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு உணவும் இருந்தா அவர்களுக்கு வேண்டிய உணவும் பாதுகாப்பும், இன்னும் குளிர் அவர்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு போர்வையும், இத மாதிரி உடனே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைத்து கொண்டிருந்தால் தாமதமானாலும் அவர்களை ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்றதை நான் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இது தொடர்பாக தெற்கு ரயில்வே கிட்ட ஏதேனும் பேச முடியாதா மேடம்? அதே போல சூலூர் விமானப்படையிலிருந்து ஹெலிகாப்டர்கள் கூடுதலாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்ல, நான் நேரா ரயில்வே மினிஸ்டர் தான் பேசியிருக்கேன். அவங்க அது தொடர்புடைய மற்ற பாதுகாப்பு மீட்பு பணிகள்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அது பேச வேண்டிய அவசியம்னா நான் பேசுவேன் நிச்சயமா. தூரத்துல இருந்து நான் ஹைதராபாத்ல இருக்கேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் இங்க வராங்க. ஆனாலும் காலையிலிருந்து யார் யாரெல்லாம் உதவி கேட்கிறாங்களோ தூரத்துல இருந்து என்னால எது முடியுமோ செய்து கொண்டிருக்கிறேன். கோவையிலிருந்து ஒரு லாரியில திருச்செந்தூர் போனவங்க ஒரு 30 பேர் டோல்கேட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தொலைபேசி வந்தது. நான் இப்ப தூத்துக்குடி கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் உடனே ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி, திருநெல்லை, குமரி மக்களுக்கு அவர்கள் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மாநில அரசினுடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? வெள்ள மீட்பு பணிகள் நான் இங்க இருக்கேன், நான் தொலைக்காட்சியில பாக்குறது தான். அதனால நான் அதுல இப்போ அது விமர்சனமோ இல்லைன்னா கருத்தோ சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் இப்போ நமது கருத்தாக இருக்க முடியும். நன்றி மேடம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ச்சியாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சிக்கி தவிக்கும் ரயில் தொடர்பான விவரங்களை அண்மை செய்தியாக, பிரத்யேக செய்திகளாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் ரயில்வே அமைச்சரிடம் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ரயில்வே துறை உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களையும் முழுவதுமாக அழித்திருக்கிறது.
92 கூட இந்த வெள்ளம் வரல. ஹாரிஸ் வச்சு ஆமாம் எதுவுமே வர முடியல, அந்த அளவுக்கு தண்ணி வளர்ந்துட்டாங்க. எதையும் எடுக்க முடியல, யாரை கூப்பிட முடியும், வீடியோ எடுத்துருக்கேன்.